வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பீட்டர் ஹியூம் எழுதின ட்ராவலிங் டு ரைட் இந்த எஸ்ஸேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த புக்கில் அவர் எழுதுறதுக்காகவே பயணம் மேற்கொண்ட எழுத்தாளர்களை பற்றி எழுதியிருக்காரு. 1933 பேட்ரிக் லே ஃபெர்மர் ராட்டர்டன்லேருந்து கான்ஸ்டான்டினோபிள் போயிருக்காரு. அதாவது அந்த இடம் ஒரு போரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் மிலிட்ரியில் பணியை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அவர் ஒரு ட்ராவல் ரைட்டராக அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் அந்த மேற்கொண்ட அந்த பயணத்தை பற்றி அ டைம் ஆஃப் கிவ்ஸ், அதுக்கப்புறம் பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் த வாட்டர்ஸ் என்ற புக்கில் அவர் எழுதியிருக்காரு. ஃபெம்மரோட 1950 வருஷத்தில் புஸ்தகமான த ட்ராவலர்ஸ் ட்ரீ அது திரும்பி 1940க்கு அப்புறம் எப்படி இங்கிலீஷ் ஜென்டில்மேன்லாம் இந்த மாதிரி பயணத்தை மேற்கொள்கிறதும் அந்த பயணத்தை பற்றி எழுதுறதும் விரும்பி செய்கிறாங்கன்றதுக்கு எடுத்துக்காட்டாக அமைஞ்ச ஒரு புஸ்தகமாக அமைஞ்சது. அந்த காலகட்டத்தில் இருந்த மற்ற இந்த மாதிரி பயண கட்டுரைகளை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்ஃப்ரெட் தீஸ்கர், எரிக் நியூபை அண்ட் நார்மன் லிவிஸ். இவங்களாம் கிட்டத்தட்ட இந்த பயண கட்டுரைகளை எழுதுறதுல பயண இலக்கியத்தில் முக்கிய பங்கை 20வது நூற்றாண்டோட பிற்பகுதியில் இருந்த எழுத்தாளர்கள்னு சொல்லலாம். தீஸ்கரோடைய படைப்பான அரேபியன் சான்ஸ், அதுக்கப்புறம் இந்த மார்ஷ் அரப்ஸ் அரேபியன் நாட்டை பற்றியும் அவங்களுடைய கல்ச்சர், அந்த நாட்டோட வளம் எல்லாத்த பற்றியுமே ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. எரிக் நியூபையோட அ ஷார்ட் வாக் இந்த ஹிந்து குஷ் ஒரு ஜென்யூனான அப்ரோச்சாக ஒரு மாடர்னில் காலத்தில், ஒரு நவீன காலத்தில் ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர் எதையெல்லாம் பார்த்து ரசிப்பார், எதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு எழுதப்பட்ட புஸ்தகமாக அவர் அதை படைத்தார். நார்மன் லிவிஸோட அ ட்ராகன் அப்பேரண்ட் அண்ட் கோல்டன் எர்த் அவருடைய மிக நெடு பயணங்களெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்த புத்தகங்களாக அமைந்தது. விஎஸ் நேபாள் பால் தியோராக்ஸ்ன்றவரை 1970 பயணக்கட்டுரைகளை எழுதுறதுக்கு ஒரு ஊக்கமாக இருந்தார். தியோராக்ஸோடைய த கிரேட் ரயில்வே பஸாரு, அதுக்கப்புறம் இந்த ஓல்டு பேட்டகோனியன் எக்ஸ்பிரஸ் ஒரு அமெரிக்கன் ட்ராவல். ஆனால் பிரிட்டிஷ் சாஃபிஸ்டிகேஷனோடு அவர் ஒரு ட்ராவலை எடுத்துக்கிட்டாருன்னா அந்த பயணத்தை அவர் எப்படி அனுபவித்தார், எதையெல்லாம் அவரோட புஸ்தகத்தில் குறிப்பிடுவார்ன்றதுக்கு இந்த புஸ்தகங்களை நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அதே மாதிரி பீட்டர் மேத்திசனோட த ஸ்னோ லெப்பர்ட் இது 1978 வந்தது. இது ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அந்த ட்ராவல் ரைட்டிங்கையும் சேர்த்து வச்சு எப்படி ஒருத்தவங்க பயணம் செய்யும் போது அது ஒரு ஃபிசிக்கல் ட்ராவலாக மாத்திரம் இல்லாமல் நமக்குள்ளேயே ஒரு இன்னர் ரினியூவலாகவும் அமையும் அப்படின்றத அவர் அதில் எழுதியிருந்தார். ப்ரூஸ் சாட்வின் இன் பேட்டகோனியா, அது மாத்திரம் இல்லாமல் ராபர்ட் டேவிட்சனோட ட்ராக்ஸ்லாம் அவங்களுடைய டெபியூட் ஒர்க்ஸு. இதில் ஃபெமினிஸ்ட் அப்புறம் ஆன்டி ரேசிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸோடு அவங்க அதை எழுதியிருந்தாங்க. இவங்கெல்லாம் அவங்க மேற்கொள்கிற பயணத்தில் சில விஷயங்கள்லாம் சேலஞ்சிங்காக அமைஞ்சாலும் இந்த பயணத்தை நான் செய்வேன், நான் போகிற இடத்தோடைய அந்த இடத்தோட கல்ச்சர், அந்த நாட்டோடைய கல்ச்சரை என்னோடய எழுத்துக்களை பிரதிபலிப்பேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடையே அவங்க எழுதினாங்க. அது மாத்திரம் இல்லாமல் லிட்ரரி மேகசினான கிராண்டா இந்த மாதிரி பயண கட்டுரை எழுதுறதுக்கு ரொம்ப ஊக்கமாக கொடுத்ததுனால 1980 பார்த்திங்கன்னா நிறைய எழுத்துக்கள் பயணக்கட்டுரைகள் வந்ததோடு இல்லாமல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசமும் பொலிட்டிக்கல் இஷ்யூஸும் கூட கட்டுரைகளாக வரத்துக்கு இது ஊக்கமாக இருந்தது. இப்போது கண்டெம்ப்ரரி ட்ராவல் ரைட்டிங் தற்காலிக பயண கட்டுரைகளில் பார்த்திங்கன்னா 5 வகையாக இருக்குது. காமிக், அனலிட்டிக்கல், வைல்டர்னஸ், ஸ்பிரிச்சுவல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல்னு சொல்லலாம். இப்போ காமிக் ஆஸ்பெக்டில் ரொம்ப பாப்புலரானதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரூடிட்டிஸ் அண்ட் நோட்ஸ் ஃப்ரம் அ ஸ்மால் ஐலண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அனலிட்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா அது சோஷியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் எடுத்துக்காட்டுச்சு. அதே மாதிரி இந்த கொலாப்ஸ் ஆஃப் கம்யூனிசமும் ஏன் நடந்ததுன்றதை புரிகிற மாதிரி தான் அந்த எழுத்துக்கள் இருந்தது. வைல்டர்னஸில் பார்த்தீங்கன்னா ரிமோட் லொக்கேஷனில், அதாவது இது வரைக்கும் நிறைய பேர் போகாத இடம், ஆனால் ஆட்கள் வசிக்கிறாங்க, வெளி உலகத்துக்கு தெரியாத பல விஷயங்களை இந்த வைல்டர்னஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்களுடைய கல்ச்சர்ஸையும் வெளியில் கொண்டு உலகத்துக்கு காட்டின மாதிரி அமைஞ்சது. ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப முக்கியமாக எழுத்தாளர்கள் பார்த்திங்கன்னா மேத்திசனும் டேவிட்சன் தான். அவங்க இன்னர் ஜேர்னிஸ் அண்ட் பர்சனல் ரினியூவல் இந்த மாதிரி பயணம் மேற்கொள்ளும் போது
நமக்குள்ளே நம்ம எவ்வளோ பண்பட்டு போகிறோம், எவ்வளோ மேலே வந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து உயருது அப்படின்ற மாதிரி இவங்களோட எழுத்துக்கள் வந்து எடுத்துக்காட்டாக அமைஞ்சது. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டாண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்ட்டாக வந்து சில ஜானோட பவுண்ட்ரிஸ் எல்லாம் தாண்டி போய் நிறைய சேலஞ்சிங் ட்ரெடிஷ்னல் கேட்டகரைசேஷன்ஸ் எல்லாம் அவங்க ரைட்டிங்ஸில் கொண்டு வந்தாங்க. அதுவும் வந்து காலின் தர்பன், ஜோனத்தன் ராபின் மாதிரி எழுத்தாளர்கள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ட்ராவலும் அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் எவ்வளோ வந்து காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது அப்படின்றதே வெளிக்கொண்டு வர மாதிரி அவங்க புஸ்தகங்கள் அமைஞ்சது. அதே மாதிரி இந்த ட்ராவல் ரைட்டிங்ன்றது எப்படின்னா, ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம இந்த உலகம் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு, இந்த சேஞ்சிங் வேர்ல்டு வந்து வெளியில் கொண்டு வருது. ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தாங்க மக்கள், ஆனால் எப்படி இப்போ வந்து மாறிக்கிட்டே வராங்கன்றதும் எடுத்து காட்டுற மாதிரி இருந்தது. அதனால் இந்த ட்ராவல் ரைட்டிங் வந்து ஒரு பர்சனலில் மாத்திரம் இல்லாமல் ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்ப்ளரேஷனாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.